பெத்தேல் கூடாரத்தில் இந்த பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், எல்லா பரிசுத்தவான்களையும், எல்லா தேவ பிள்ளைகள் அனைவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்மத்தில் இருக்கிற ரெவரன் ஞானதாஸ் அவர்களும், அதைத் தொடர்ந்து ரெவரன் பெனியல் நேசன் தேவநேசன் அவர்களும் இந்த கூடாரத்தில், பெத்தேல் கூடாரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த பெத்தேல் கூடாரம் அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறார்கள். ஐ கால் அப்பான் ரெவரன் ஞானதாஸ் followed by Reverend Beniel Devanesan. They are going to offer a special prayer for this Bethel Tabernacle and its ministries. Hallelujah. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான பிரேஸ்டை நாளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 செலுத்துகின்றோம். அவளோடு எதிர்பார்த்திருந்த இந்த மகிழ்ச்சியான நாளை நாங்கள் கண்டு ஆண்டவரை துதிக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் 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 செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த அருமையான கூடாரத்துக்காக உம்மை போற்றுகின்றோம். வடிவமைத்த மக்கள், பணி செய்த மக்கள், உதாரணமாக கொடுத்த மக்கள், செபித்தவர்கள், ஆசீர்வதித்தவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கடவுளுடைய நாமம் இந்த கூடாரத்தின் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வேளையிலும் இந்த கூடாரத்திலிருந்து செபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 செலுத்துகின்றோம். அருமையான போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் காலேப் அவர்களை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார், அதிசயமாக அற்புதமாக நடத்துகின்றேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்களுக்காக, தாளந்துகளுக்காக, திறமைகளுக்காக, வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளையின் மூலமாக பரலோக ராஜ்யம் விரிவடைய வேண்டும் என்று செபிக்கிறோம். செய்யப்படுகிற பணிகள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளையை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த கூட்டத்திலும் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். வந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு திருப்தியோடு சிறப்பாக ஆண்டவரை துதித்து இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தலைவணங்கி நாம் செபிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22-23. எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாறி காலமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். கரங்களை உயர்த்தி தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவாயிருந்து கொண்டிருக்கிறது. வந்திருக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, வந்திருக்கணும் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை வல்லமையாக இறங்க, தொடர்ந்து இந்த பிரதிஷ்டை ஆராதனையில் தேவனுடைய மகிமை விளங்க. ஜீசஸ் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறதற்காக நன்றி. இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அந்த பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள் என்று சொன்னது போல ஒரு பெரிய கம்பீரம் இந்த இடத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாயிலும் கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாயிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று மாறி மாறி புகழும் பொழுது, தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஷக்கனா மகிமையினால் நிரப்பப்பட்டது போல தேவன் தொடர்ந்து இந்த இடத்தை தம்முடைய மகிமையினாலே நிரப்பி தம்முடைய பிரசன்னத்தினாலே வழி நடத்தி இந்த இடத்தில் நடைபெறுகிற ஊழியங்களையும், இந்த ஊழியத்தின் மூலமாய் தொடப்படுகிற, சந்திக்கப்படுகிற, நேசிக்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களை நீ நேசிக்கிறபடினாலே, எங்கள் தேசத்தில் இருக்கும் ஜனங்களை நீ நேசிக்கிறபடினாலே, இந்த ஊழியத்தில் மூலமாய் சந்திக்கப்படுகிற ஜனங்களை நீ நேசிக்கிறபடினாலே, ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அளவில்லாத அபரீத விதமான ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருப்பதாக. இந்த இடத்தில் வந்தது நல்லது. இயேசு என்னை சந்தித்தார், இயேசு எங்களை சந்தித்தார். நாங்கள் அவரோடு கூட பேசும் உறவாடும் ஒரு நேரத்திற்கு எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நம்முடைய ஊழியக்காரரையும்
குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நீர் பயன்படுத்தும். கரத்தில் எடுத்து பாவித்திரளும். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் நம்மளை ஆசீர்வாதமாய் நீர் வைத்திரளும். தொடர்ந்து உம்முடைய நாமம் இந்த இடத்தில் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பாதம் பணிந்து செபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. மேடையிலே அமர்ந்திருக்கிற நட்சத்திரங்களைப் போல, கர்த்தருடைய கரத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பரிசுத்தவான்களுக்காக நான் தேவனை ஸ்துதிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் அவருடைய மைத்துனர் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் ஒரு விசேஷ பாடல் பாடுவார்கள். அவரை 40 வருஷத்துக்கு முன்னாலே பாட்டுக்கார சாமுவேல் தான் கூப்பிடுவோம். இன்றைக்கி அவர் பெரிய பாடகர், ஏஜி சபையிலே ஒரு மூத்த போதகர். இப்பொழுது விசேஷ பாடலை பாடும். துன்பம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதியன் நேர்த்தி யாம் பாதையில் அவனிமித்தும் நிதமும் சுகமாய் நடத்துகின்றீ தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாச்சியனை இளனே தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாச்சியனை இளனே பகைவர் எதிரே ஒரு வந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி பகைவர் எதிரே ஒரு வந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகதையிலும் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். சுகதையிலும் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். தேவ பிதா மேய்ப்பனல்லோ சிறுமை தாச்சியனை இளனே சானிழல் பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சே சானிழல் பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சே வானவரன் என் நாடிருப்பான் வளைதடியும் கோலும் தேற்றும் தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாச்சியனை இளனே தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாச்சியனை ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் விளங்கும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் விளங்கும். நே என் வீட்டினில் நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேனே என் வீட்டினில் நெடுநாள் அடியேனிதமோ நிலைத்திருப்பேன். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை காட்சியடை தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை காட்சியடை இளனே. நன்றி. இப்பொழுது வரவேற்பு, வெல்கமிங் ஆல். தாமஸ் சேகர் அவர்கள் வந்து எல்லாரையும் இப்பொழுது வரவேற்கும்படியாக
God buries his servant, but he continues his work. தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அடக்கம் பண்ணுகிறார், ஆனால் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்கிறார் என்று மறைந்த என் தந்தை பாஸ்டர் என் தாமஸ் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த நாளில் பிரமாண்டமாக எழும்பியிருக்கிற இந்த தேவ ஆலயம் அந்த கூற்றை நிரூபிக்கும் வகையில் உள்ளது. தேவன் மோசேயை கொடுத்த தரிசனத்தை அவனை கொண்டு நிறைவேற்றாவிட்டால் கூட மோசேக்கு பின் ஒரு யோசுவாவை எழுப்பி தாம் செய்ய நினைத்ததை தேவன் செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். பக்தனாகிய யோபு தேவனை நோக்கி அழகாக சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த கட்டிட வேலையில் இல்லாவிட்டால் இந்த கட்டிடம் இவ்வளவு அழகாக நாம் பார்க்கிறபடி இவ்வளவு நேர்த்தியாக முடிந்திருக்காது. ஆகவே இதை இவ்வளவு தூரமாக நடத்தி கொண்டு வந்தவர் நம்முடைய தேவன்தான். அவர் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். ஆகவே ஆவியானவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்கும் விதமாக நாம் இந்த வேளையில் கரங்களை கட்டி ஆண்டவரை நாம் ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாள் நாம் அனைவருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷமான நாள். இந்த இடத்திலிருந்து மட்டுமல்ல, அநேக தூர இடங்களிலிருந்து அநேகர் இங்கு வந்திருக்கிறீர்கள். முக்கியமாக இங்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள தேவ மனிதர் சுவிசேஷகர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நான் அவரை பற்றி அதிகமாக எதுவும் கூற தேவையில்லை. கிறிஸ்தவ உலகத்தில் அவரை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய தேசத்தை அசைக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ ஊழியர் அவர். அவரது எளிமையான தோற்றமும் நடையும் எளிய ஆனால் ஆழமான சத்தியம் நிறைந்த செய்திகளும் உண்மையாகவே யாவரையும் பாதிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. போன்ற ஒரு அர்ப்பணிப்போடு தன்னுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனிதன் இந்த நாளில் இங்கு வந்து நம்முடைய ஆலயத்தை திறந்து வைத்தது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே தேவ மனிதனாகிய அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களை நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் வரவேற்போம். அடுத்தபடியாக இந்த நோட்டீஸில் நாம் போட்டிருக்கப்படி 3 அருமையான தேவ ஊழியர்கள், மூத்த தேவ ஊழியர்கள், டாக்டர் YS தேவசுந்தரம், சீஃப் பிஷப் சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்ட், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன், தலைவர் நல்ல சமாரியன் ஐக்கியம், பாஸ்டர் ஜான் ஆசிர் முத்தையா, பெதஸ்தா கூடாரம் ஏசிய கூடாரம் கொரட்டூர் சென்னை. இவர்கள் மிகவும் மூத்த ஊழியர்கள், இன்றும் ஆண்டவருக்காக மிகவும் வல்லமையாக பயன்படுகிறவர்கள். இவர்கள் இந்த சபையோடு மிகுந்த நாட்களாக தொடர்புடையவர்கள். இதனுடைய வளர்ச்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். அது மாத்திரமல்ல, மறைந்த என்னுடைய தகப்பனுடைய சிறந்த நண்பர்கள். இவர்கள் அநேக இக்கட்டான சூழ்நிலையில் நாம் கடந்திருக்கும் போது நமக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தவர்கள். ஒவ்வொருவரை பற்றி நான் தனித்தனியாக நான் சொல்ல நேரமில்லாதனால் கடந்து போகிறேன். இந்த அருமையான தேவ ஊழியர்களை நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். இன்னும் அநேக ஸ்தாபனங்களை சார்ந்த தலைவர்கள் மற்றும் ஊழியர்கள், விசுவாசிகள் இங்கு இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மிகவும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். விசேஷமாக a special word of welcome to Pastor Aaron, Pastor Emmanuel and Pastor Kerry and his team of about 30 members who have come down all the way from Vijayawada. It's our privilege to have them in our midst. We cordially welcome them. இங்கு அநேக அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று அதை கனம் பண்ணி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஒருவேளை விசுவாசிகளாக இல்லாவிட்டாலும் இந்த காட்டாத்துறையை சார்ந்தவர்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சார்ந்தவர்கள் அநேகர் இங்கு இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த பெத்தேல் மிஷன் சபை அன்போடு வரவேற்கிறது. நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த சபையானது இந்த சமுதாயத்துக்கும் இந்த இடத்துக்கும் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக பெத்தேல் சபை விசுவாசிகள், உண்மையாகவே நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். இந்த சபை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுடைய உழைப்பும்
உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய ஒத்துழைப்பும் மிகவும் பாராட்டத்தக்கது. கடந்த சில நாட்களாக நாங்கள் அதை பார்க்கிறோம். சிலர் தூங்கிய அநேக நாட்களாயிற்று. ஆகவே இங்குள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் தனித்தனியாக பேர் பேராக ஒவ்வொரு விசுவாசிகளையும் members of the executive committee, members of different boards, directors, அருமையான பாடல் குழுவினர் மற்றும் அதன் தலைவர் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். கடைசியாக last not the least, பாஸ்டர் காலப் ஜெயக்குமார் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய தியாகமும் இது இந்த கட்டிடம் வருவதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதில் சந்தேகமில்லை. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரோட்டாக்கி கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை தேவனுடைய மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே அவரையும் நாம் கரந்தட்டி வரவேற்கலாமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த சபையின் சரித்திரத்தை குறித்து ப்ரொஃபஸர் ஐசக் ஞானசிங் அவர்கள் சுருக்கமாக நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ப்ரொஃபஸர் ஐசக் ஞானசிங், a brief history about this church. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியிலே பெத்தேல் மிஷன் சபையின் மிகச் சுருக்கமான அறிக்கையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையானவர்களே, திரு நாகமணி வைத்தியர் அவர்களின் மகன் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் பள்ளியாடு என்னும் ஊரில் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்தார். 1955 ஆண்டு ஜூன் 24 காட்டாத்துறை உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக வேலையில் அமர்ந்தார். 1964 ஆண்டு ஜூன் மாதம் 26 காட்டாத்துறையிலே வீடு கட்டப்பட்டு குடியேறினார்கள். தீவிர கம்யூனிஸ்டாக அவர்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய சுத்த கிருபையால் தொடப்பட்டு ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். 1971 ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஞாயிறு ஆராதனை வீட்டில் ஆரம்பமானது. அதே வருடம் டிசம்பர் 23 கூரை ஜெப வீட்டில் ஆராதனை நடந்தது. பின் 2 முறை அது விரிவாக்கப்பட்டு 1996 ஆண்டு டிசம்பர் 26 ஜெப வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பின்னர் மகிமையான ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவரே பொறுப்பெடுத்து நடத்தி வருகிறார். 2001 வருடம் மார்ச் 17 பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் அவர்கள் தனது வங்கி வேலையை ராஜினாமா செய்து முழு நேரமாக கர்த்தருடைய பணிக்கு வந்தார்கள். 2002 வருடம் மார்ச் 16 ஆண்டவருடைய சித்தப்படி பாஸ்டர் தாமஸ் அவர்கள் மகிமையிலே பிரவேசித்தார்கள். அவர்கள் நேசரின் தோட்டம் பத்திரிகையின் ஆசிரியராக 17 ஆண்டுகள் மகிமையான ஊழியம் செய்தார்கள். ஒரு ஜெப கூடாரம் கட்ட வேண்டும் என்பது பாஸ்டர் தாமஸ் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு தரிசனமாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே 3/1/2008 இந்த பெத்தேல் கூடாரத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டு 44 மாத கட்டிட பணிக்கு பின் இன்று பிரதிஷ்டை செய்யும்படியாய் தேவாதி தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த கூடாரத்திலே
தேவாதி தேவன் வீற்றிருந்து ஆண்டவர் இயேசுவின் அன்பு பறைசாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உயர்த்தப்பட்டு ஆண்டுடைய சித்தம் பூரணமாய் நிறைவேறி தேவநாமம் மகிமையடைந்து ஆண்டவருடைய ராஜ்யம் மகிமையாய் கட்டப்பட கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துவாராக. கர்த்ததாமே நம்மோடு இருந்து நம்மை மகிமையாய் வழிநடத்துவாராக. ஆமென். I call upon Pastor Aaron, who has come from Vijayawada, to sing a special song in Telugu along with his church members. Pastor Aaron and his church members, please come to the dais and you are requested to offer a special song in Telugu. నాకెవ్వరున్నారు నువ్వు తప్ప నాకెవ్వరున్నారు నాకెవ్వరున్నారు నువ్వు తప్ప నాకెవ్వరున్నారు నమ్మదగిన వాడా నాలో ఉన్నవాడా నమ్మదగిన వాడా నాలో ఉన్నవాడా నువ్వు తప్ప నీతి గల దేవుడెవ్వరున్నారు నువ్వు తప్ప నీతి గల దేవుడెవ్వరున్నారు నాకెవ్వరున్నారు నువ్వు తప్ప నాకెవ్వరున్నారు నాకెవ్వరున్నారు నువ్వు తప్ప నాకెవ్వరున్నారు
greetings to you once again in the name of our Lord and Savior Jesus. I just want to greet you all for this dedication program, and we all the way come from Andhra Pradesh, Vijayawada. Since several years we have been praying for this dedication of the program and the construction of the program, and especially Pastor Caleb, though he is a very busy man of God, he used to come to Vijayawada to our small church, and he used to encourage us, and he's been doing that one. Once again, we are grateful for all of his wonderful work and for his humble ministry. We thank God for everything. Once again, we thank you one and all. Thank you so much. Praise the Lord. இப்பொழுது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு ஆக்சிலரி அவர்கள் பாஸ்டர் காலேப் ஜெயக்குமாருக்கு இந்த பிரதிஷ்டையை ஒட்டி இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஜெயண்ட் பைபிளை கிஃப்டாக கொடுக்க விரும்புகிறாங்க. வாங்க. I call upon Pastor Caleb Jaykumar to accept this gift from the Bible Society. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 200 ஆண்டு காலமாக கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்த்து அச்சிட்டு விநியோகம் செய்து வருகின்ற இந்திய வேதாம சங்கம் தமிழ்நாடு துணை சங்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்களையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அருமையான விசுவாசிகளே, திருச்சபையாரே, இந்த மகிமையான இந்த நல்ல நாளிலே வேதாம சங்கத்தின் சார்பிலே இந்த ஆலய கூடாரத்தை திறக்கின்ற இந்த திறப்பு விழாவிலே எங்களுக்கும் வந்து பங்கெடுக்க வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருமறையிலே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தையை இந்த திருச்சபைக்கு போதரையா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லி அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வேதாம சங்கத்தினுடைய பணிகளே இந்த திருச்சபை மிகவும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு திருச்சபை. மல்பாரியா என்று சொல்லப்படக்கூடிய திரிபுரா மாநிலத்திலே பேசப்படக்கூடிய ஒரு மொழிகளே புதிய ஏற்பாடை மொழிபெயர்க்கின்ற பணியை செய்து வருகின்ற ஒரு திருச்சபை. நாங்கள் மனதார அவர்களை வாழ்த்துகின்றோம். இந்த சிறப்பு நாளிலே வேதாம சங்கத்தின் சார்பிலே கடந்த 200 ஆண்டு காலமாக இந்த பணியை செய்து வருகின்ற வேதாம சங்கத்தினுடைய பை சென்டரி செலிப்ரேஷனை முன்னிட்டு பை சென்டரி எடிசன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய வேதாகமும் ஒரு பெரிய வேதாகமும் இதை ஜெயண்ட் பைபிள் என்று நாங்கள் பெயர் கொடுத்திருக்கின்றோம். அந்த திருமறையை ஐயா அவர்களுக்கு இந்த திருச்சபைக்கு நாங்கள் வேதாம சங்கத்தின் சார்பிலே பரிசாக அளிக்க இருக்கின்றோம். இந்த நன்னாளிலே ஆண்டவர் நாமம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த பரிசுத்த வேதத்தை ஐயா அவர்களுக்கு நாங்கள் வேதாம சங்கத்தின் சார்பிலே பரிசாக அளிக்கின்றோம். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. அடுத்த நிகழ்ச்சி நிரல் vote of thanks and time of honor by Pastor Caleb Jaykumar. பாஸ்டர் காலேப் ஜெயக்குமாரை தமிழ் பேசுகிற மக்களுக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது. அவர் அநேக பாடல்களை ஏற்றியிருக்கிறாங்க. அதில் ஒரு பாட்டு தான் கூடாதது ஒன்றுமில்லை. அது தெரியாதவங்க இருக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும்லவா? அந்த ஒரு சரணத்தை பாடி அவரை வரவேற்போமா? பாஸ்டர் எல்லாம் ஓசையில் கைத்தாளத்தோட பாஸ்டர் காலேப் ஜெயக்குமாரை வரவேற்று அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். இந்த பெத்தேல் கூடாரம் அருமையான கர்த்தரால் வந்தது. பாஸ்டர் என் தாமஸ் அவர்களுக்கு இருந்த தரிசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவருடைய மகன் அல்லது மருமகன் பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடி பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் கரத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவன கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவா கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது தேவனால். நம்ம எல்லாரையும் இப்படி கூடும்படி வைத்த, கூடாதவைகளை சாதிக்கிற தேவாதி தேவனுக்கு எவ்வளவு சத்தமா அல்லேலூயா சொல்ல கூடுமோ அத்தனை சத்தமாய் சொல்லுவோமா? அல்லே. இது மேலதான் போயிருக்கு. அல்லேலூயா. Let us say yet another time, let our shout, glorious shout, reach our heavenly Father, His Son Jesus Christ and the Holy Spirit, so that they alone can take all the glory for this Bethel tabernacle. Hallelujah. இங்கு கூடி இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய இந்த கூடாரத்தை கட்ட தேவன் செய்த கிருபைக்கு அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். இரண்டாவது, எங்களை உருவாக்கிய தேவ மனிதர் எங்கள் தகப்பன் பாஸ்டர் என் தாமஸ் அவர்கள், அவர் என்னுடைய மாமனார் என்று சொல்வதிலும் என்னை உருவாக்கியவர் என்று சொல்வதிலும் மிகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 2001ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலே அவர்கள் ஒரு தரிசனத்தை சொன்னார்கள். பெரிய காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம சபையில 3000 பேர் எஸ்டிமேட் போட்டு ரொம்ப குறைவு. அது எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு. ஆனாலும் பரவாயில்லை. 3000 பேர் இந்த சபையில நிக்குமா? சொல்லுங்க வாதரம். சபையில இந்த கட்டத்தில் கொள்ளுமா? கொள்ளாது. அப்ப என்ன செய்யணும்? புதிய கட்டடம் கட்டணும். இந்த 2002ஆம் வருஷத்துல புதிய கட்டடம் கட்டணும். புதிய கட்டடத்துக்கு நான் ஒரு பெயர் போட்டு வச்சிருக்கேன், பிரேயர் டெபர்நாக்கிள், ஜெப கூடாரம். 3வது கட்டடத்துக்கு நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெயர் போட்டுருங்க, பிரேயர் டெம்பிள், ஜெப ஆலயம். நமக்கு 3 ஆலயங்கள். 1 ஜெப வீடு இப்ப இருக்கு. 2வது கட்ட போறதுக்கு என்ன பேரு? ஜெப கூடாரம். 3வது கட்ட போறது ஆசை எல்லாம் பெரிய ஆசைதான். 3வது கட்ட போவதற்கு என்னது? ஜெப ஆலயம், பிரேயர் டெம்பிள். பிரேயர் தான் முதல்ல உள்ளது. முதல்ல வீடை கட்டணும், அடுத்தது கூடாரத்தை கட்ட போறோம், 3வது ஆலயத்தை கட்ட போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ மனிதனுக்காக எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆர்ப்பரிக்க கை தட்டுவோம். ஹல்லேலூயா. அவர்களுடைய அடக்க நாளில் அன்று நான் கல்லறை முன்பு ஒரு தீர்மானம் எடுத்தேன். அவர்கள் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் பலன் கொடுத்தால் இந்த வார்த்தையை ஒலிபெருக்கியில் போட்டு காட்டுவேன். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீங்கள் அனைவரும் வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு தேவ மனிதர்களும் பாராட்டிய ஒவ்வொன்று கிருபைகளுக்காக நன்றி. இந்த வழியை கொடுத்த ஜோஜனபாய் டீச்சர், அதற்காய் தியாகம் செய்த என்னுடைய அத்தான் பாஸ்டர் தாமஸ் அவர்களுடைய மகன் தாமஸ் சேகர், இந்த நிலத்தை வாங்க உதாரத்துவமாய் கொடுத்த, உடன் இருந்து உறுதியாக உற்சாகமாக
உழைப்பையே கருத்தில் கொண்ட பெத்தேல் மிஷன் சபை விசுவாசிகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கைகளை தட்டும், நல்ல கை தட்டுங்க. All the credit goes to these church people next to God. இரவு பகலாய் உழைத்தார்கள், கொடுத்தார்கள். சீரிய திட்டங்கள் சிந்தையில் வைத்து மிகவும் ஒழுங்கோடு இந்த சபை கொடுக்கிற சபை என்பதை காண்பித்தார்கள். அதற்கு அல்லேலூயா சொல்லும். ஆமென், அல்லேலூயா. ஒத்துழைத்த உடன் ஊழியர்கள், கிளை சபை மக்கள், ஊழியர்கள், அடுத்தபடியாய் இந்த ஊர் மக்கள் ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2010 அன்று பெரிய விபத்து வந்தபோது அன்பினால் சூழ்ந்து எங்களை ஆறுதல் படுத்தி உதவிய காட்டாத்துறை மக்களுக்காக எல்லாரும் கைகளை தட்டி நன்றி சொல்லும். We acknowledge with thanks all the support rendered by you காட்டாத்துறை people. குறிப்பாக காட்டாத்துறை பஞ்சாயத்தில் உள்ள தலைவர், அதில் உள்ள அங்கத்தினர்கள், யூனியன் லீடர்ஸ், அது மாத்திரமல்ல முந்தைய அரசாங்கத்தில் இருந்த ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், இன்று அரசாங்கத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருக்கும், திருவட்டார் யூனியனில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுவண்ணம் எல்லாரும் கைகளை தட்டும். உங்கள் அன்பு எங்களை நெகிழ வைக்கிறது, ஆனால் நேரம் என்னை நெருக்குகிறது. உங்கள் அன்பினாலே சூழ்ந்தீர்கள். அருமை அறிமுகமான தேவ மக்களே, மேடையில் வீற்றிருக்கிற பரிசுத்தவான்களே, ஸ்தாபன தலைவர்களே, இங்கே கீழே வீற்றிருக்கிற அருமையான போதகர்களே, 5 வகை ஊழியத்தை செய்கிற தேவ மனிதர்களே, எங்கள் அருமை உறவினர்களே, பாஸ்டர் என் தாமஸ் அவருடைய குடும்பத்தார், என்னுடைய தந்தை எம் சந்தோஷம் ஐயா, மதுரையில் உள்ள சந்தோஷம் ஐயா அவர்கள் குடும்பத்தார், இந்த ஊரில் உள்ள மக்கள், அருமையான இந்த சபையின் ஈசி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மக்கள், போர்டு மெம்பர்ஸ், ஊழியர்கள், இரவு பகலாய் ஜெபித்த ஊழியர்கள், ஜெப வீரர்கள், என்னுடைய நண்பர்கள், எனக்கு ஜெபிக்கிறதற்கு அடிக்கடி ஜெப நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபங்கள், ஆலோசனைகள் என்னை அதிகமாய் உந்தி தள்ளியது. எல்லாருக்கும் நன்றி சொல்ல கை தட்டுவோமா? குறிப்பாக தன்னலமற்று தியாகமாய் எங்கள் ஜெப வீட்டிலே 5 பேர் திருமணமாகாத சகோதரிகள், 2 பேர் ஜெபத்திலே இருந்து அவர்களுடைய ஜெபத்தினால தியாகத்தினால இந்த கூடாரம் கட்டப்பட்டிருக்கிற. கைத்தட்டி நன்றி சொல்லும். அருமையான பாடகர் குழுவினருக்கு நன்றி சொல்லும். பாடகர் குழுவினர் பல மாதங்களாக எல்லாம் let us give them hallelujah. எல்லாவற்றுக்கும் மகிடமாக தாழ்வில் எங்களை நினைத்த 3 ஊழியர்கள், தீர்க்கதரிசி எசேக்கியா அண்ணன் நவம்பர் 3ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு அவர்கள் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் மற்றும் பாஸ்டர் ஜான் ஆசிர் முத்தையா இவர்கள் ஆதரித்து என்னை ஆர்டினேஷன் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய காரியம் நடந்தது. அவர்களுக்கு நன்றி சொல்ல கைகளை தட்டுவோம். இன்றைக்கு அவருடைய தம்பி அண்ணன் ஜான்சன் வந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி பெராக்கா ஊழியங்களுக்கு நன்றி சொல்வோம். we appreciate you. நான் 2 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட நாளில் என்னை ஊழியத்தில் ஆதரித்த தேவ மனிதர் பாஸ்டர் ஸ்டீஃபன். அவர் தான் என்னை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தினவர். அவருடைய மகன் பாஸ்டர் பெனியல் தேவநேசன் வந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி நன்றி சொல்வோம். பாஸ்டர் எட்வின் ஜெயராஜ் வந்திருக்கிறார் கீழே.
ஏன் இவரை சொல்றேன்னா பாஸ்டர் பென்னிய அவர் தான் என்ன ஒரு நாள் மேடையில தள்ளி விட்டு நீ வொர்ஷிப் நடத்து சொன்னாரு. நான் இவ்வளவு நிக்கிறதுக்கு காரணம் அவர் ஒன்று. பாஸ்டர் டி சாமுவேல் என்னுடைய அத்தான் அங்க இருக்கிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு சிறப்பு செய்தி கொடுக்க வந்திருக்கிற தேவ மனிதர் அண்ணன் மோகன் சி லாசரஸை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. அவர் பெரிய தேவ மனிதன். ஆனால் இந்தியாவிலே மிகவும் தாழ்மையான தேவ மனிதன். அதுக்காக அவர்களை கைதட்டி நன்றி சொல்லுவோம். நான் மறுபடியும் அடிக்கோடிட்டு சொல்றேன், of all the ministers in India, the humblest man of God who hails from Tamil Nadu, he is proclaiming the name of Jesus all over the world. Let us give him yet another warm clapping. என்னை ரொம்ப நேசிக்கிற தேவ மனிதன் அருமையான பேட்ரிக் ஜாஷுவா ஐயா. எல்லாரும் எழுப்பி நின்று அவரு கூட கை தட்டலாம். ஏன்னா அவரும் ரொம்ப தாழ்மையானவர். பல சபைகளை சரவணங்களை ஒருங்கிணைத்து அவர் ஜெபித்த ஜெபம்தான் இன்றைய மத்திய அரசாங்கம் நிற்குது. கைதட்டி கத்துற மகிமை. எல்லாரும் கைகளை தட்டுங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவரோடு வந்த பாஸ்டர் ஜெரோ, இந்த மேடையில் வீட்டிருக்கிற எங்கள் அருமை தகப்பன் தேவசுந்தர ஐயாவை பற்றி சொல்ல தேவையில்லை. அவர் திருமணம் ஆகாதவர் தான். ஆனால் தகப்பனை போல எங்களை அன்பால் அனைத்து மிகவும் ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்துகிறவர். அவருக்காக எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி. உபதலைவர் பாஸ்டர் சைமன் மற்றும் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சபையில் நான் ரொம்ப நேசிக்கிற தேவ மனிதர் பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நான் பார்த்திருக்கிறேன். ஏதாவது எனக்கு பக்தி விருத்தி உண்டு. அவருக்காக எல்லாரும் கைகளை பற்றி நன்றி. பாஸ்டர் எஸ்பி, பாஸ்டர் பீட்டு பாலசுப்ரமணியம், பாஸ்டர் ஜெபகோபுரம், பாஸ்டர் ஜாய்சிங், அருமையான பாஸ்டர் யூசிசி சேர்மன் ரெவரண்ட் ஞானதாஸ், பாஸ்டர் போவாஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பிரெஸ்பிட்டர், யெகோவா ரட்சணிய சபையின் உப தலைவர் இயேசுபாத ஐயா, என் நண்பர் ஜெப நண்பர் அகஸ்டின் ராஜசேகர், ஃபெடரேஷன் தூத்துக்குடியுடைய செக்ரட்டரி பாஸ்டர் கனகராஜ், அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைவர் இவர்களில் ஒருவரான பாஸ்டர் பிரைட் செல்வகுமார், யெகோவா சபைகளின் தலைவர் என்னுடைய சிறந்த நண்பர் பாஸ்டர் மரியதாஸ். இவர்களுக்கெல்லாம் கைதட்டுங்க. என்னுடைய சிறந்த நண்பர்கள் பாஸ்டர் ஜெயந்தராஜ், இயேசு நம்மோடு சபைகளின் தலைவர், கைதட்டுங்க. பாஸ்டர் பனகுடி சாமுவேல் ஜெபராஜ், கர்த்தருக்காக கண்ணீர் விட்டு உழைத்து மறித்த பாஸ்டர் செல்லன் அவர்களின் மகன் ஐபிசி பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்கள், கைகளை தட்டி நன்றி. ஜெப ஊழியத்தில் என்னுடைய நண்பர் காங்கேயம் ஜெயக்குமார், எல்லாரும் கைகளை தட்டுங்க. ஐபிசி மூத்த போதகர் ஐயா புஷ்பராஜ் ஐயா, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு ஆளை சொல்லணும். நீங்க எனக்கு சிரிப்பீங்க. என் மனைவி எப்படி பாஸ்டர் தாமஸ் அவர்களின் மனைவி உபவாசத்தில் ஜெபித்தது போல என் மனைவியினாலே நான் நிறைய பக்குவப்பட்டிருக்கிறேன். என் மனைவி, தியாகம் பண்ணின என்னுடைய மகள், குடும்பத்தார், இங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் நன்றி சொல்றேன். உறவினர்களுக்கு நன்றி சொல்றேன். இதற்கு நன்றி சொல்லும் வண்ணமாக எலிமெண்ட் கிவ் தேங்க்ஸ். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அதை பாட போறோம். என் மனைவி, என் மகள், என்னுடைய அத்தானுடைய மகன் ஆஷர் வந்து உதவும்படி அன்பாய் கேட்கிறோம். இந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு ஏற்பாடு பண்ணின கிறிஸ்டல் சவுண்ட் சர்வீஸ் யூத் போர்டு இரவு பகலாய் உழைத்தார். ஊரில் உள்ள மக்கள், அருமையான காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், பஞ்சாயத்து அதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்கும்
நன்றியை சொல்லுகிறேன். என்னுடைய மனைவி போன வாரம் கூட உபவாசம். நான் மிகவும் பலவீனப்பட்ட வியாதியா இருந்தேன். ஆகவே மாஸ்டர் என் தாமஸ் அவர்களை என் மனைவியில் காண்கிறேன். கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். பொதுவாக யாரும் மனைவியை தூக்கி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லணும், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா என் மனைவி ஜெபித்திராவிட்டால் சில மாதங்களுக்கு முன் மறித்திருப்பேன். கர்த்தர் என் மனைவியின் உபவாச ஜெபம், என் மகனின் தியாகம், இன் ஹிஸ் டைம் என்ற பாடலை பாடுவார். மேடையை அலங்கரித்திருக்க அனைத்து தேவ மனிதர்களும் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். உங்களை இங்கு வந்திருக்கிற போதகர்கள் தயவாய் எழும்பி நிற்க கேட்கிறோம். உங்கள் வருகையே எங்களுக்கு பெரிய பாக்கியம். ஆனால் நாங்கள் ஒரு சின்ன நினைவு பரிசை கொடுக்க போகிறோம். பொதுவாக அரசியல்வாதிகள், பொது வாழ்வில் உள்ளவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஆனால் ஆண்டவர் என்னாடை தந்திருக்கிறேன்னு உங்கள் மேலே அபிஷேகத்தை வச்சிருக்கிறதுனால மன்னித்து கொள்ளுங்கள். சிறு பரிசை கொடுக்க போகிறோம். எங்கள் சபையில் உள்ள மூத்த பெரியவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அவர்கள் வரிசையாக கொடுக்கும்போது எல்லாரும் கைதட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். வரிசையாக கொடுப்பார். மேலே வந்து எல்லாரும் கைகளை தட்டி, பாஸ்டர் ராஜா சிங் அவர் தேவ மனிதர் வந்திருக்கிறார், நன்றி. பாஸ்டர் ஜாய்சன், பாஸ்டர் பெனியல் தேவநேசன், பாஸ்டர் எஸ்பின் தேவ மனிதர், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரர், என் நண்பர் அண்ணன் ஜான்சன் வந்திருக்கிறார், தீர்க்கதரிசி எசேக்கியாவின் தம்பி பாஸ்டர் ஜெரோம், பிரேயர் நெட்வொர்க், பாஸ்டர் பீட்டர் பாலசிங் கன்னியாகுமரியில் ஊழியம் செய்கிறார், பாஸ்டர் ஜாய் சிங், எல்லாரும் இவர்களுக்கு கைத்தட்டுங்க. ஜெப கோபுரம், பாஸ்டர் சைமன் ஏஜி பிரஸ்பிட்டர் as well as ஃபெடரேஷன் வைஸ் பிரசிடென்ட், என்னுடைய உறவினர் பாஸ்டர் சவுந்தர் சிஎஸ்ஐ யூசிசி சேர்மன் ரெவரன் ஞானதாஸ், பெதஸ்தா டேபர்னக்கிள் அப்போஸ்தலர் பாஸ்டர் ஜான் ஆசிர் முத்தையா, அருமையான டாக்டர் தேவசுந்தரம், அன்னை மோகன் சிலாசர், எல்லாரும் கை தட்டுங்க. பேட்ரிக் ஜோசுவா ஐயா, பாஸ்டர் போவாஸ், பாஸ்டர் டி சாமுவேல், பாஸ்டர் இயேசுபாதம், பாஸ்டர் கிங்ஸ்லி, இந்த வாரம்
பாடும்போது அவன் பரிசு கொடுப்போம் நினைப்பார். ஒரு தேவ மனிதரை விட்டுட்டேன். ராஜா சிங் ஐயாவுக்காக கைதட்டி நன்றி சொல்லுங்க. அவர் ஒரு பெரிய எழுப்புதல் வீரர். ரொம்ப நேரத்தை எடுத்துட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பொறுமையா இருந்து அண்ணன் பிரசங்கத்தை கேட்டு மற்ற 3 தேவ மனிதருடைய வாழ்த்து செய்திகளை கேட்டு நீங்கள் விருந்தை இருந்து நீங்கள் சாப்பிட்டு போகும்படி அன்பாய் கேட்கிறேன். உங்கள் தயவுக்கு மீண்டும் நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. மிக இந்த பிரதிஷ்டை பெத்தேல் கூடாரத்தின் பிரதிஷ்டையின் முக்கியமான நிகழ்ச்சி தேவ மனிதர் சுவிசேஷகர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேச போகிறார். பாடகர் குழு அதே பாடல்ல ஒரு பல்லவியை மாத்திரம், நீரே எல்லாம் சேர்ந்து பாடி இந்த செய்தியை கேட்க ஆயத்தமாக்க போறோம். மிக முக்கியமானது, கர்த்தர் உங்களோட பேச போறார். மோகன் சி லாசரஸ் அவர்களை குறித்து பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் சொன்னாங்க, இந்தியாவில் ஊழியக்காரர்களே மிகவும் தாழ்மையான ஊழியக்காரன். நம்ம எல்லாரும் அதை ஆமோதிக்கிறோம், ஒத்துக்கொள்றோம். சுயநலம் இல்லாத வெறும் தேசங்களின் எழுப்புதலுக்காக அமெரிக்கா, கனடா, இலங்கை போன்ற தேசங்களில் போய் உபவாசித்து உபவாச ஜெபங்களை நடத்தி அவர் ஜெபிக்கிற ஒரு பெரிய தேவ மனிதன். அதனால அவர் இந்த இந்தியாவுக்கு தேவன் கொடுத்த பெரிய சொத்து, பெரிய பாக்கியம் இந்தியா தேசம். மோகன் சி லாசரஸ் அவர்களுக்காக அருமையான ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த பல்லவியை பாடின உடனே அவங்க தேவ செய்தியை கொண்டு வர போறாங்க. எல்லாரும் இந்த பல்லவியை சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. நீரே எல்லாம் இயேசுவே, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. இந்த பாடகர் குழு ரொம்ப சூப்பரா பாடுறாங்க, ரொம்ப ஆவியில் நிறைஞ்சு பாடுறாங்க. நம்ம எல்லாரும் இந்த பாடகர் குழுவுக்கு ஒரு கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது மோகன் சி லாசரஸ் அவர்களை இந்த சபையின் சார்பில் அருமையான வரவேற்க விரும்புகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லிக் கொள்கிறேன். இப்போதும் நாம் முக்கியமான நேரத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போவதற்கு முன்பதாய் நம் மத்தியில் சிறப்பு விருந்தினராய் நம்முடைய இந்த ஜெப கூடாரத்தை திறந்து வைத்து செய்தி கொடுக்க இருக்கிற அண்ணன் மோகன் லாசரஸ் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஆனாலும் நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அருமை அண்ணனிடம் கொடுக்க விரும்புகிறேன். அருமை அண்ணனை குறித்து, இந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தை குறித்து
நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். பாரம்பரியமான இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இயேசு தெய்வம் அல்ல என்று சொல்லி தெரிந்த அருமையான அண்ணன் அவர்களை 14வது வயதிலே மரண படுக்கையிலே என் ஆண்டவர் சந்தித்தார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அது நிமித்தமாய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு 1972ஆம் ஆண்டு அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். 1977ஆம் ஆண்டில் அவர்கள் ஜெப ஊழியம் ஆரம்பித்து முதலாவதாக சிறுவர் மத்தியில் 1978ஆம் ஆண்டில் அக்டோபர் 2ஆம் தேதி சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இப்போது அதே அந்த 4 மாவடி என்று சொல்லுகிற தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அதே கிராமத்தில் இருந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட அவருடைய சொந்த ஊரான 4 மாவடியிலிருந்து இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியை தலைமையிடமாய் கொண்டு செயல்படுகிறார்கள். அந்த இடத்துல 24 விதமான ஊழியங்கள் இன்றைக்கு நடைபெறுகிறது. 15 டிபார்ட்மெண்ட்ஸாய் பிரிந்து இந்த ஊழியம் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்தியாவில் மாத்திரம் 31 கிளை அலுவலகங்கள் இருக்கிறது. இது போக உலகத்தினுடைய பல பகுதிகளிலே இயேசு விடுவிக்கிறார் கிளை ஊழியங்கள் இருக்கிறது. 130 மிஷனரிகளை இந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாய் தாங்கப்படுகிறது. அருமையான அண்ணன் அவர்களை இன்றைக்கு உலகத்தினுடைய பல பகுதியில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் தேவன் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து தெரிந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் ஜெபத்தோடு நாம் எதிர்பார்ப்போடு தெய்வ சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே நம் மத்தியிலே அவர் செய்ய போகிறார். நாம் எல்லாரும் அருமையான அண்ணன் அவர்களை வரவேற்கிற வண்ணமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இப்போது நான் அருமையான அண்ணன் மோகன்லாஸ் அவர்களை நான் அழைக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த பெத்தேல் சாதனங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிற இந்த சந்தோஷமான வேளையில் உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் மத்தியில் மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்கள், அங்கே அமர்ந்திருக்கிற எல்லா பாஸ்டர்மார்கள், தேவ மனிதர்களுக்காக விசேஷமாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல முதிர்ந்த அனுபவம் உள்ள கர்த்தரோடு கூட நடக்கிற அருமையான தேவ மனிதர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நான் முன்னின்று இந்த பிரசங்கத்தை செய்ய எண்ணிலே நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டபடியால் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாய் சொன்ன வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். என் அன்போடு கூட அழைத்த அருமையான பாஸ்டர் காலேப் அவர்களுக்காக அதிகமாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் தாமஸ் ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். அவர்கள் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நினைத்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தமிழ்நாட்டிலே முழுநிலவு ஜெப ஐக்கியம் ஆரம்பிக்கப்பட்டு தேசம் எங்கிலும் தேசத்திற்காக முழு இரவு ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டது. அப்பொழுது நான் அறிந்த ஒரு காரியம், தமிழ்நாட்டிலேயே என் இந்தியாவிலேயே முதலாக முழு இரவு ஜெபத்தை ஆரம்பித்து நடத்தினவர்கள் பாஸ்டர் தாமஸ் ஐயா தான் என்பதை நான் அறிந்தபோது கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சபையாக கூடி முழு இரவும் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெபத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் இந்த தேவ மனிதர் தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஜெபிக்கிறவளாய் இருந்தபடியால் அவர்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. தேவ மனிதருடைய வாயிலிருந்த அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். ஆகவே இன்றைக்கு இந்த மகிமையான அருமையான பெத்தேல் இந்த ஜெப கூடாரத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் இந்த ஆலயத்தை பார்த்தபோது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு அமைப்பில் இது கட்டப்பட்டிருக்கிறது.
வந்த உடனே இதை வடிவமைத்த என்ஜினியருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். ரொம்ப அருமையாய் வடிவமைத்து கட்டப்பட்டு இருக்கிறது. அதனுடைய பொறியாளர் யாருன்னு தெரியல. நான் ஆண்டவருக்கு அவர் தான் முக்கியமானவர். வாங்க, இன்னும் யாராவது. நான் இங்கே வந்து அமர்ந்தபோது இந்த கட்டிடத்தின் அமைப்பை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். என்னால் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு ஆலயத்தை நமக்கு அழகாய் கட்டி கொடுத்திருக்கிறார். God bless you, brother. God bless you. இன்னும் யாராவது என்கிட்ட வந்து ஒரு சர்ச்சு கட்டணும்னு வந்தால் காட்டத்துறையில் போய் இந்த சர்ச்சை பார்த்து இந்த மாடலில் கட்டுங்கன்னு சொல்லணும்னு நினச்சிருந்தேன் நான். அவ்வளோ அருமையாய் கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த ஒரு ஞானம். ஆண்டவர் இந்த அருமையான பணியை செய்வதற்கு இந்த சகோதரனை தெரிந்து கொண்டார். எல்லா வலதுகரம் வைத்து ஒரு நிமிடம் கர்த்தரை அவருக்காய் ஸ்தோத்திரத்தை ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பு சகோதரருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை அருமையாக இதை வடிவமைத்து கட்டுவதற்கு ஞானம் கொடுத்தீரே, அந்த அன்பிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மோசேக்கு நீர் தேவனுடைய கூடாரத்தை குறித்து வெளிப்படுத்தி அதை அப்படியே செய்து முடிக்க கிருபை கொடுத்த தேவன், இந்த மகனையும் நீர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அது நிமித்தம் இந்த மகனையும் அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதே போல இன்னும் இந்த மகனை உம்முடைய ஊழியத்தில் அநேக ஆலயங்களை கட்டுவதற்கு பயன்படுத்துவீராக. கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. நான் மதுரையில் 1974 வருஷம் இருந்தபோது அங்கிருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே பாஸ்டராக இருந்த பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள், சுமார் சில மாத காலங்கள் தான் நான் அங்கே இருந்தேன். ஆனால் அவருடைய தாழ்மை, அவருடைய ஜெபம், அவருடைய பரிசுத்தம், அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நான் அந்த சபையில் இருந்தபோது அவங்களிடத்தில் அதிகமாக நான் பேசினது இல்லை. என்னால் அவருடைய அந்த தேவ மனிதரை பார்த்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அங்கே இருந்தபோது 74 வருஷம் ஜனவரி மாதத்தில் தஞ்சாவூரில் பிளஸோ என்கிற ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலம் ஒரு பிளஸோ மீட்டிங் நடக்கும் வாலிபர்களுக்காக. அதில் போவதற்கு அந்த சபையிலிருந்து அநேக வாலிபர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் அந்த பொழுது சந்தோஷம் ஐயான்னு ஒரு ஐயா அந்த சபையில் இருந்தார்கள். அவங்க என்னிட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் போகலையான்னு சொல்லி. இல்லைன்னா அப்போ கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தேன். இல்லை, எனக்கு போக வரத்துக்கு அந்த காசு இல்லை, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், பணத்துக்கு எனக்கு பண வசதி இல்லைன்னு சொன்னேன். அதுக்கேற்ற காசு அந்த நாட்களில் இல்லை. அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி எனக்காக அவர்கள் பணம் கட்டி என்ன இந்த பிளஸோ கூட்டத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும் தம்பின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி அனுப்பினார்கள். அருமையான ஐயா, சந்தோஷம் ஐயா. இன்றைக்கு அவருடைய முகம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய மகன்தான் உங்களுடைய சபையின் பாஸ்டர் காலேப் அவர்கள். அந்த முகாமுக்கு நான் போன போது தான் 74 வருஷம் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். அதன் பிறகுதான் கர்த்தரனை ஊழியத்திற்கு அழைத்தார். அந்த நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு காரியம். அதோடு கூட நான் மதுரையில் இருந்த அந்த நாட்களில் 74 வருஷத்திலேயே பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவது, முழிரவு ஜெபம் நடத்துவதெல்லாம் நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் பெரிய அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதர். நான் அந்த நாட்களில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க தமுக்க மைதானத்திலெல்லாம் பிரதர் நடராஜ முதலியாரெலாம் அழைத்து கூட்டம் நடத்தினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் டேமரி நடித்து பாட்டு பாடினாலே ஒரு அபிஷேகம் இறங்கும். இன்றைக்கு அந்த தேவ மனிதர் இதை நடத்துவது எனக்கு ஒரு அதிக சந்தோஷம். ஆகவே இப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள இவர்கள் காரணமாக இருந்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நம் மத்தியில் இருக்கிற அருமையான டாக்டர் OSS தேவசுந்தரம் ஐயாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பெந்தெகோஸ்தே சபைகளை ஒருமனமாக இணைத்து அவர்கள் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு பிரயாசப்படுகிற
அவருடைய அன்பிற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஜான் ஆசிர் முத்தையா அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம மத்தியில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த காலை நான் இங்கே வந்து கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவிலிருந்து ஒரு குடும்பத்தார் என்னோடு பேசினார்கள். நாங்கள் அமெரிக்கா ஊழியத்துக்கு போகும்போது சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு வீட்டிலே தான் வழக்கமாக நானும் என் மனைவியும் தங்குவதுண்டு. அன்பு சகோதரி கிறிஸ்டியன் மலர், சகோதரி ரமோலா என்று அன்பான குடும்பத்தார், எங்களை சொந்த குடும்பத்தை போல நேசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள். அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சபை பிரதிஷ்டைக்கு போகிறீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள். இந்த சபையை சார்ந்த தேவ பிள்ளைகள் அமெரிக்காவில் அருமையாய் ஊழியம் செய்கிறார்கள், அருமையான சாட்சிகளாக இருக்கிறார்கள். அவள் சொன்னாங்க, எங்கள் சபைக்கு தான் நீங்கள் போகிறீங்க, நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம் என்று வாழ்த்து சொன்னார்கள். கர்த்தர் அப்படி இந்த சபையை சார்ந்த தேவ பிள்ளைகளை எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த சபை ஒரு ஜெபம் பண்ணுகிற சபை. இந்த சபையை ஆரம்பித்த தேவ மனிதர் தாமஸ் ஐயா ஒரு முழங்கால் ஜெப வீரர். இப்பொழுது இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர், இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள். தகப்பனே, தேசத்திற்காக ஜெபிக்க இந்த சபையை நீ தெரிந்து கொண்டேன். முழங்காலில் நின்று ஜெபிக்கிற சபையாக இதை ஏற்படுத்தினேன். இந்த சபையின் மூலம் இந்தியாவே ஆசீர்வதிக்கப்படும்படிக்கும், இந்தியாவிலே எழுப்புதல் பரவும்படிக்கும் கர்த்தர் இந்த திருச்சபையை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரவும் பகலும் ஜெபிக்கிற திருச்சபையாய், 24 மணி நேரமும் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்து கொண்டதற்காக அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்திலே ஜெபம் ஓய்ந்திருக்க போவதில்லை. இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் இந்த திருச்சபையை எழுப்பி இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற திருச்சபையாய் ஆண்டவர் இந்த சபையை எழுப்பினபடியினால் இன்னைக்கு மகிமையான இந்த அருமையான ஜெப கூடாரத்தை கட்டி கொடுத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசும். தகப்பனே, மனுஷனுடைய வார்த்தைகளில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும்.